தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயை உசுப்பேத்தினார் விஜயை உசுப்பேத்தினார் தொண்டர்கள் புலம்பல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விஜயை உசுப்பேத்தினார் தொண்டர்கள் புலம்பல். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் 107 தொகுதிகளில் ஜோசப் விஜய் வெற்றி பெற்றார். தற்பொழுது மைனாரிட்டி அரசு அமைத்துள்ளார். விஜய்க்கு இதுதான் அதிகபட்ச வாக்கு வங்கி இந்த தேர்தலில் தான் கிடைத்துள்ளது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் விஜய்க்கு இதைவிட அதிகமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு கிடையாது. தற்பொழுது 107 தொகுதிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி நடத்தி வருகிறார். இடைத்தேர்தல் மூலமாக ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்கலாம். ஆனால் சவுக்கு சங்கர், வைகோ உள்ளிட்டோர் விஜயை உசுப்பேத்துகின்றனர். தற்பொழுது சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தலை சந்தித்தால் 180 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும், 200 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என்று உசுப்பேத்துகின்றனர். ஏதோ விஜய்க்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்க மாதிரி, மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடியிருக்க மாதிரி, விஜயோட வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்க மாதிரி, ஏதோ தமிழ்நாட்டில் விஜய்க்கு நல்ல பெயர் அதிகமாக வந்திருக்க மாதிரி, நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு விஜய்க்கு நல்ல இமேஜ் வந்திருக்க மாதிரி நினச்சிட்டு விஜய் இப்போ சட்டசபையை கலைத்து விட்டு தேர்தலை சந்தித்தால் 180 தொகுதிகளில் வெற்றி பெறுவார், 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவார், 230 தொகுதிகளில் வெற்றி பெறுவார்னு அவரை உசுப்பேற்றுறாங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் தமிழக சட்டசபையை கலைச்சி விட்டு தேர்தலை மீண்டும் நடத்தினால் விஜய் தோல்வி அடைவார். அதுதான் உண்மை. ஏன்னா தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் அராஜகம் பண்ணுகின்றனர். தமிழக அமைச்சர்கள் லஞ்சம் வாங்க ஆரம்பித்து விட்டனர். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று உள்ளது. ஆக தேர்தலுக்கு முன்பு ஜோசப் விஜய்க்கு நல்ல பேர் இருந்துச்சு. திமுக எப்படி ஆட்சி செஞ்சிச்சோ அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி செய்யுது. ஆக தேர்தலுக்கு முன்னாடி இருந்த விஜய் பெயர் இப்போ கெட்டு போயிருக்கு. தேர்தலை சந்தித்தால் விஜய் தோல்வி அடைவார். ஆனால் வைகோ என்ன சொல்கிறாப்புல, இப்போ தேர்தலை நடத்தினா தமிழக வெற்றி கழகம் 180 தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படின்னு உசுப்பேத்துறாப்புல. அதான் உண்மை. இது தொண்டர்கள் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க.